என்னங்க என்னங்க சொல்லு சுப்பு. இப்ப எந்திரிக்க முடியுமா முடியாதா? என்ன என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இவ்வளவு நாள் காப்பி கொண்டு வருவ, நீ கரப்பை முடிச்சது கொண்டு வந்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். சொல்லுங்க. தெரியலம்மா. என்ன இன்னைக்கு சிலுங்குறாளே? டன் டடாய். எஸ், சூப்பர் சுப்பு. நம்ம குழந்தைங்க ரொம்ப நாளா விளையாடுறதுக்கு தம்பியோ தங்கச்சியோ கேட்டாங்க. இப்ப இதை கேட்டா சந்தோஷப்படுவாங்கல்ல? ஆமா சுப்பு, குழந்தைங்க கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ போய் சொல்லிடு. நான் எப்படி சொல்றது? நீங்களே போய் சொல்லுங்க. இந்த விஷயத்தை போய் நான் எப்படி குழந்தைகிட்ட சொல்லுவேன்? நீயே சொல்லிடு. நீங்களே போய் சொல்லுங்க. ஓ சுப்பு, நீங்க சொல்ல முடியுமா முடியாதா? இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலையில வந்து ஆம்பளையே ஃபேஸ் பண்ண விட்டுறீங்கல்ல? நானே சொல்றேன், ஆனா டைரக்டா இல்ல. வேற எப்படி சொல்லுவீங்க? வெயிட் அண்ட் வாட்ச். தங்கங்களா, போய் பிரஸ் பண்ணுங்கடா. என்னமா நடக்குதுங்க? நாங்க ரெண்டு பேர்னால எல்லா பொருளும் ரெண்டு ரெண்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன எல்லா பொருளும் மூணு மூணா இருக்கு. என்னமா நடக்குதுங்க? அது அப்பா சொல்லுவாரு. அப்பாவி சொல்றேன் உங்களுக்கு. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் அம்மா அப்பாட்ட ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? ஆமா, டெடி பேர் கேட்டோம். டெடி பேரும் கேட்டீங்க, ஆனா இன்னொன்னு பெருசா பெருசா கார் கேட்டோம். காரு காரு. நீங்க கேட்ட கார்ல எவ்வளவு பேர் போலாம்? ஒரு 5 பேர் போக முடியும். 5 பேர் போலாமா? 5 பேர் போலாமா? நம்ம வீட்ல எவ்வளவு பேர் இருக்கோம்? 4 பேர் தான் இருக்கும். அப்ப இந்த ஒரு இடம் வேக்கண்டாவே இருக்குது. அதுக்கு தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கோம். கிஃப்டா? என்ன கிஃப்ட்ப்பா? நீங்க ரெண்டு கண்ண மூடுங்க, அப்பதான் சொல்லுவோம். நீங்க ரெண்டு பேரும் உங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சி வேணும்னு கேட்டீங்கல்ல? உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு குட்டி பாப்பா வர போறாங்க. அப்படிங்கிறீங்க? ஆமாங்கிறோம். எங்க கூடயும் விளையாட, அடிச்சுக்க, கொஞ்சிக்க ஒரு குட்டி பாப்பா வர போறாங்கன்னு நினைக்கும் போது ஜாலியா இருக்குப்பா. அம்மா பாத்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டிலன்னு கவலைப்படாதீங்க. குட்டி பாப்பா வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா கேரிங்கா லவ்வோட நாங்க பாத்துக்கிறோம். என்னடா பண்ணிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு இருக்கேன். உன்னை யாருமே இந்த வேலையில பண்ண சொன்னா? எப்பவுமே இந்த வேலையை நான் தானே செய்றேன். இப்ப என்ன புதுசா கேக்குறாங்க? மா, இனிமேல் இந்த கூட்டுறது, துடைக்கிறது, வெட்டுறது, வதக்குறது, துவைக்கிறது, அலசுறது, கழுவுறது, கவுத்துறது இது எதையும் நீ பண்ண வேண்டாம். நாங்க பாத்துக்கிறோம். ஏன் பாப்பா எல்லா வேலையும் நீங்களே செஞ்சீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? மா, நீ அமைதியா ரெஸ்ட் எடுமா. நீ நல்லா இருந்தாதான் பாப்பா நல்லா இருப்பா. பாப்பா நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தாதான் நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்போம். அப்படிங்கிறீங்க? ஆமாங்கிறோம். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. உன் பிள்ளைங்க தானே சுபு, அப்படிதான் இருப்போம். சொல்லுங்க மேம். இல்ல மேம், நாங்க டூருக்கெல்லாம் வரல. லாஸ்ட் வீக் டூருக்கு வரதான் சொல்லியிருந்தேன் மேம். ஆனா இப்ப வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அதுவும் வரப்போறது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மேம். அதான் நாங்க ரெண்டு பேரும் உங்க கூடயே இருந்து பாத்துக்கலான்னு இருக்கோம். ஏய், எப்பவும் டூருக்கு போகணும் நாள முடிப்பீங்க. இப்ப என்ன டூர் போக மாட்டேன்னு சொல்றீங்க? மா, நீ இப்படி இருக்கும்போது எப்படிமா உன்னை தனியா விட்டுட்டு நாங்க டூருக்கு போறது? ரொம்ப ஓவர் பாப்பா. நீங்க ரெண்டு பேரும் வயித்துல இருக்கும்போது கூட நான் தனியா தான் இருந்தேன். அப்ப நான் என்னை பாத்துக்கலையா? அது அப்போ, இது இப்போ. இப்பதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். நீங்க என்னங்க டிஷர்ட் லுங்கில இருக்கீங்க? இப்படியே ஆபீஸ் போறீங்க? நீ இந்த நிலைமையில இருக்கும்போது ஆபீஸ்ல போய் நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? அதான் லீவ் போட்டேன். ஓ, அப்பாவும் பொண்ணுங்களும் என்னைய சாக்கு வச்சு லீவ் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி 2, இப்ப 3வது ஒன்று வரப்போகுது.
நீங்க இப்படி லீவ் போட்டு சுத்திட்டு இருந்தா பூவாக்கு என்ன பண்றது? அப்ப நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா ஆம்பளைங்க நாங்க கஷ்டப்பட்டே இருக்கணும். அப்படித்தானே? போறேன், இன்னைக்கு வேலைக்கு போறேன். பாய். ஏங்க அந்த Dress மாத்திட்டு போறேம்மா. மா பிரெக்னெண்டா இருந்தா நிறைய சாப்பிடணும்னு தோணுமாமே, யூடியூப்ல பார்த்தேன். நீ என்ன சாப்பிடவும் மாட்டேங்கிற, சாப்பிட கேட்கவும் மாட்டேங்கிற. இனிமே உனக்கு என்ன வேணாலும் எங்க கிட்ட கேளு, நாங்க வாங்கி தரோம். கேக்குறேன். சரி, இப்ப சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம், ஆரஞ்சு, மாங்காய், புளிப்பு மிட்டாய். ஆமா, கேக்குறதெல்லாம் வாங்கி தரீங்களே, உங்களுக்கு எது காசு? அதான் அப்போட கார்டு இருக்குல்ல, அதோட பின் எங்களுக்கு தெரியும், அதான் ஸ்வைப் பண்ணிட்டோம். ஆம்பளைன்ற இந்த ஏடிஎம் மிஷின் இருக்க வரைக்கும் நல்லா ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேய்ங்கம்மா, நல்லா தேய்ங்க. ஏண்டி இதெல்லாம் ஒரு பேராடி? இதுக்கு நான் சொன்ன பேரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன பேர் தாண்டி நல்லா இருந்துச்சு, நீ சொன்ன பேர் தான் கேவலமா இருந்துச்சு. உன்னோட தாண்டி காட்டு மொக்கையா இருக்கு. 70s 80sல வைக்கிற பேரை போய் இப்ப கொண்டு வந்து வச்சா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? ஏண்டி இதெல்லாம் ஒரு பேரை நான் எனக்கு வச்சிருக்கீங்க, நாளைக்கு வந்து கேட்டா என்னடி சொல்றது? நீ சொல்ற பேர்லாம் வைக்க முடியாது, நான் சொல்ற பேர் தான் வைக்கணும். நான் சொன்ன பேர் தான் வைக்கணும். இப்ப நான் சொல்ற பேர் வைக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது. ஏய் 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 ஏய், ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? மா, தம்பி பிறந்தாலோ தங்கச்சி பிறந்தாலோ என்ன பேர் வைக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவ சொல்ற பேரெல்லாம் காட்டு மொக்கையா இருக்குமா? மா, இவ சொல்ற பேர் தானே கேவலமா இருந்துச்சு, நான் சொன்ன பேர் நல்லாதாமா இருந்துச்சு. ஓ, நேம் சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்படி என்னென்ன நேம் சூஸ் பண்ணீங்க என்கிட்ட சொல்லுங்க. சொல்ல மாட்டோமே, என்ன பண்ணுவ? அது சர்ப்ரைஸ்மா. நாங்க இப்பவே சொல்லிக்கிறோம், எங்களுக்கு தம்பி பிறந்தாலோ தங்கச்சி பிறந்தாலோ அவங்களுக்கு நேம் சூஸ் பண்ணி வைக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். மா, என்னம்மா தர இவ்ளோ சில்லுன்னு இருக்கு, நீ செப்பல் போடாம நடந்துட்டு இருக்க? பாப்பா குளிருலமா, செப்பல் போட்டு நடமா. மா, என்னம்மா வீட்டுக்குள்ள செப்பல் போட்டு நடந்துட்டு இருக்க? வலிக்கு கீது விழுந்துட்டீனா உனக்கும் பாப்பாக்கும் வலிக்குலமா. நீ வெறும் காலே நடமா. மா, எதுக்குமா இவ்ளோ வேகமா எந்திரிக்கிற? பாப்பா பயப்படுவாள, மெதுவா எந்திரிமா, இல்லைன்னா நாங்க போய் திறக்கிறோம், சரியா? ஒரே வீட்டு ஞாபகமாவே இருந்துச்சு. சரிப்பா. மா, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஃபீல் பண்ண கூடாதுமா. நீ ஃபீல் பண்ணா பாப்பாவும் ஃபீல் பண்ணுவா. நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணுமா. சிரிமா சிரிமா. கால் பண்ணண்டி, நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம், வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்கடி. உங்களுக்கு 2 தம்பி பாப்பா பிறந்திருக்காங்க. பாய் ட்வின்ஸ். எங்க கிஃப்ட் எப்படி பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குப்பா. உங்களுக்கு தம்பி பாப்பா கிடைக்கிறதுக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? என்னதான் ஆம்பளைங்க கஷ்டப்படுறேன்னு சொன்னாலும் இந்த கஷ்டத்தை எந்த ஆம்பளையாலும் பட முடியாது. சுப்பு, யூ ஆர் கிரேட்மா. போங்க. தேங்க்ஸ்மா. ஆமா, தம்பி பாப்பா பிறந்தா இந்த பேர் வைக்க போறேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, என்ன பேர் வைக்க போறீங்க? அது சர்ப்ரைஸ்மா. அதான் தம்பி வந்துட்டான்ல, அப்புறம் என்ன சர்ப்ரைஸ்? இப்பலாம் சொல்ல முடியாதுமா. வேற எப்பதான் சொல்லுவீங்க?
அதுவா பார்ட் 5ல சொல்றோம். அது வரைக்கும் நம்ம EMI சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. பாய்.